வீடியோல நம்ம பார்க்க போறது ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ்னா என்ன? இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எக்ஸாக்டா ஆங்கிள்னா என்னங்கிறது தெரியாது. சோ அதை தெரிஞ்சுக்கிற டைம் இப்போ வந்தாச்சு. இது என்ன? இது ஒரு ஹவுஸ். இது என்ன? இது ஒரு மவுண்டைன். என்னடா ஆங்கிள் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி ஆங்கிள்ஸ் இதுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தான் நம்ம இப்ப தேடி கண்டுபிடிக்க போறோம். அப்போ முதல்ல நமக்கு ஆங்கிள்ஸ்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? வாங்க தெரிஞ்சுப்போம். சோ ஆங்கிள், ஆங்கிள்க்கு நம்ம கிட்ட ஒரு லைன் இருக்கு. இந்த லைனை இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இப்போ இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா ஒரு லைனும் இன்னொரு லைனும் மீட் பண்ணும்போது அது ஒரு இடத்துல வெட்டுப்படும். இப்போ அது எங்க எக்ஸாக்டா மீட் பண்ணிருக்குன்னா இங்கதான், இந்த பாயிண்ட்ல தான் மீட் பண்ணிருக்கு. இப்போ இந்த லைனுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் தெரியுது, பாத்தீங்களா? இதுதான் நம்ம ஆங்கிள். சோ ஹீரோ இப்ப வந்தாச்சு. சோ ஆங்கிள் ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகும் போதும் உருவாகும், இல்லனா ரெண்டு ரேஸ் இன்டர்செக்ட் ஆகும் போதும் உருவாகும். ரேஸ்னா என்ன பாத்துக்குவோம். சோ ரே ஆக்சுவலி நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா அதுதான் ரே அப்படின்னு தெரியாது. இனிமே தெரிஞ்சிடும். இதுதான் ஒரு ரே. சோ ஒரு ரேக்கு ஒரு இடத்துல ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதாவது இதுக்கு மேல பின்னாடி போகாது, இதுதான் ஆரம்பம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இது போய்கிட்டே இருக்கும். இந்த ஏரோ ஹெட் என்ன சொல்ல வருதுன்னா இது போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறதுதான் சொல்ல வருது. இப்போ இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சோ இங்க நம்ம கிட்ட ஒரு சன் இருக்கு. இந்த சன் இதோட வெளிச்சத்தை நமக்கு சுத்தி தந்துகிட்டே இருக்கு. சோ இதுதான் அந்த எண்ட் பாயிண்ட் அண்ட் அது கொடுக்குற வெளிச்சம் தான் போய்கிட்டே இருக்கு இந்த ஏரோ ஹெட். சோ சம் எக்ஸாம்பிள் இல்ல. இப்போ ஆங்கிள்ஸ் ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகும் போதும் உருவாகுது, ரெண்டு ரேஸ் இன்டர்செக்ட் ஆகும் போதும் உருவாகுது. இப்ப ஆங்கிளோட பார்ட்ஸ் என்னன்னு கத்துக்கிற டைம் அதாச்சு. இப்போ ரெண்டு ரேஸ் ஒன்னா சேர்ந்து இன்டர்செக்ட் ஆகி நமக்கு ஒரு ஆங்கிளை உருவாக்கி கொடுத்துருச்சுன்னா இப்போ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்போ இந்த ரேயோட பேரு சைடுன்னு சொல்லுவோம். சைட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஆர்ம்ஸ்ன்னு சொல்லலாம். சோ ஒரு ஆங்கிள் உருவாயிருச்சுன்னா அங்க நமக்கு ரெண்டு சைடு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு சைடும் காமனா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது, அதுதான் நம்ம வெர்டெக்ஸ். சோ இது ரெண்டு ஆர்ம்ஸும் சேர்ந்து நமக்கு ஒரு ஆங்கிளை உருவாக்கியிருக்கு. அது ரெண்டும் காமனா மீட் பண்ற பாயிண்ட் வெர்டெக்ஸ். இப்போ யூனிட்ஸ்னா என்ன? ஆக்சுவலி லென்த்தை மெஷர் பண்றதுக்கு நம்ம மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர்ஸ் இந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். அதே மாதிரி லிக்விடை மெஷர் பண்றதுக்கு லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அளக்குறதுக்கு நமக்கு ஒரு யூனிட் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆங்கிளை மெஷர் பண்றதுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற யூனிட் டிகிரி. ஸோ ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம டிகிரியில தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ 90 டிகிரி, 360 டிகிரி இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாம் அது என்ன ஆங்கிள் அப்படிங்கறது தான் சொல்ல வருது. ஸோ இந்த ஆங்கிள் எல்லாம் நம்ம எங்க பாக்குறோம்? நம்மளை சுத்தி ஆங்கிள்ஸ் நிறையவே இருக்கு, ஆனா அது ஆங்கிளான்னு தெரியாமலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனிமே அப்படி இருக்காது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு அலிகேட்டர் இருக்கு. அது பாருங்க வாய ஆன்னு ஓபன் பண்ணிட்டு இருக்கு. இங்க ஆங்கிள் இருக்கா? நல்லா ஒத்து பாருங்க. இப்ப வந்துடும் ஆங்கிள். சூப்பர்ல. இது வாயை ஓபன் பண்ணி இருக்கிற இந்த இடத்துலயுமே நமக்கு ஆங்கிள் உருவாயிருச்சு. இப்ப நான் காமிக்க போற எல்லா இமேஜஸ்லயும் நீங்க ஆங்கிளை பார்க்கலாம். பாருங்க சிசர்ஸ். ஸோ சிசர்ஸ்க்கும் நமக்கு ரெண்டு லைன் இங்க இருக்கு. அது ரெண்டும் மீட் பண்ணும் போது நமக்கு ஒரு ஆங்கிள் உருவாகுது. இது பாருங்க பீஸ் ப்ரோ. ஸோ இதுல கூட நமக்கு ஆங்கிள் இருக்கு. அடுத்து நம்ம கிட்ட வரப்போது சிக்கி. இதோட மவுத்ல கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஆங்கிள் இருக்கு. ஃபைனலா நம்ம கிட்ட ஒரு சேஃப்டி பென் இருக்கு, அதுல கூட ஆங்கிள் இருக்கு. ஸோ நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள்ல ஆங்கிள்ஸ் ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம மேக்ஸை எப்பவுமே புக்கோட முடிச்சாக்காம எக்ஸாம்காக மட்டும் படிக்காம நம்மளை சுத்தி இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தும் போது மேக்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதோட நான் பாய் சொல்ற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோல இருந்து
நீங்க ஆங்கிள்ஸ் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே மேத்லேப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களோட டவுட்ஸ் காமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ பாய்.